இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்கிட்ட அன்பா ஆதரவா 2 வார்த்தை பேச உனக்கு நேரம் இல்லையா? பேசிட்டா போச்சு. என்ன பேசணும் சொல்லு. உனக்கு என்ன பேசணும்னு தெரியாதுல்ல? இல்லை சத்தியமா தெரியாதுல. என்ன பேசணும் சொல்லு, சொல்லிடுவான். சுத்தம். ஏன்டா இப்படி தத்தியா இருக்க? ஒரு நிமிஷம் நோட்ட கீழே வை. ஏம்ல இப்படிலாம் பண்ணுத நீ? என்னாச்சு உனக்கு? நீ சொல்லு. உனக்கு இன்னும் என்ன முடியல? செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டல்ல? இன்னும் ஹலோ, நான் சொல்றேன் கேளு. எசக்கியோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருந்துச்சு. இப்போ அவ சந்தோஷமா என் அண்ணன் கூட வாழ ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ரத்னா, அவ படாத பாடுபட்டு இப்ப அறிவு கூட ரொம்ப ஹாப்பியா வாழ ஆரம்பிச்சிட்டான். வீராவோட கவலை கூட உனக்கு தீந்து போச்சு. அதெல்லாம் சரிதான். இப்போ மிச்சம் இருக்கிறது கனி மட்டும்தான். அவளோட வாழ்க்கைய பத்தி யோசிக்க இன்னும் குறைஞ்சது 5-6 வருஷமாவது ஆகும். இல்ல அதெல்லாம் ஓகே. எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு இன்னும் புரியல? புரியல, சத்தியமா புரியல. தத்தி தத்தி, இவங்க எல்லாரையும் தாண்டி உனக்காகவே காத்துட்டு இருக்கிறது யாரு? ஆறு. டேய், நான் மட்டும் தான்டா இடியட். நான் யாரு? உன் பொண்டாட்டி. உனக்காகவே உன் கூடவே வாழ்றவன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தள்ளி வச்சுக்கிட்டே இருக்க போற? ஆறு. நான் உன்னை தள்ளி வச்சனா? நீதான் கடமையே முடிக்காம பக்கத்துல எல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னவளே நீ. இப்ப என்னைய சொல்லுத? அதான் இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சே, இன்னும் என்ன? ஆமா, எல்லாம் முடிஞ்சிச்சுல. போதும்டா. பட்ட பாடு கஷ்டம் இது எல்லாமே போதும். இன்னும் என்ன? கொஞ்சம் கடன் இருக்கு, அத 2 பேருமா உழைச்சு அடைச்சிடலாம். இனிமேலாவது நானும் நீயும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கணும்டா. டேய், இனிமேலாவது நீ எனக்காக மட்டும்தான் வாழணும். நான் உனக்காக மட்டும்தான் வாழ போறேன். பட்டாசு கொளுத்துறோம்ல. அப்படியே கூட பாதி வாங்கி அப்படி இப்படி கொடுப்போம். கணி நல்லா சாப்பிடு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. இல்ல உடம்புடி. என்னப்பா, உனக்கு எதுவும் கறிகறி வேணுமா? இல்ல, இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஊட்ட சொல்லி படம் எடுப்பாப்ல. ஆமா. இந்த வீட்ல ஒரு கல்யாணமாவது வழக்கமான கல்யாணமா நடந்துச்சா? எல்லாமே கட்டாயத்தாலிதான். இதுல எங்க ஊட்டி விட்டு போட்டோ எடுக்கிறது? ஏத்தா, அதுக்கு தான் சொல்லுதேன். இல்ல உடம்புடி, உன் போன்ல போட்டோ எடுப்பில்ல? அதெல்லாம் ஜம்முன்னு எடுத்துடலாம்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஊட்ட சொல்லி போட்டோ இல்ல. அதுக்கு என்ன எடுத்துட்டா போச்சு. இந்த இருக்குல்ல போனு, இந்த வரேன். சரி, மாப்பிள்ளை பொண்ணு ஊட்டி விடுங்க ஆளாளுக்கு. அக்கா, அவங்க எல்லாரும் ஊட்டி விட்டாங்கல்ல, நீயும் அதே மாதிரி ஊட்டி விடுக்கா. ஊட்டி விடல அக்கா, ஊட்டி விடுடா. ஊட்டி விட்டுட்டி. சரி சரி, ஊட்டி விட்டு தொலையுதா. அலையாத இரு, ஊட்டி விடுத. எல்லாரும் அவங்க கொஞ்சம் ஊட்டுங்க ஊட்டுங்க ஊட்டுங்க. அது வெடி வெடிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரை கூப்பிட்டு இந்த பக்கம் 30 அடிக்கு பின்னாடி ஒருத்தரை நிறுத்தணும்.
அதே மாதிரி அந்த பக்கமும் 30 அடிக்கு முன்னாடி ஒருத்தரை நிறுத்தணும். ஆ, ஆமா இந்த 30 அடிக்கு அங்க 30 அடிக்கு இங்க ஆள் எதுக்கு? அது வெடி வைக்கும் போது போட்டோ எடுப்பானுங்களா, அதுக்கு தான் நினைக்கேன். டேய் சும்மா இருடா. நான் ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் இங்க. மாமா, ஏமா தெருவுல வெடி வச்சிருக்கிறது தெரியாம யாரும் வந்து அதுல காலை வச்சிட கூடாது இல்லையா? ஓ அதுக்குதான் வர்றவங்கள தடுத்து நிறுத்த இந்த பக்கம் ஒரு ஆளையும் அந்த பக்கம் ஒரு ஆளையும் நிப்பாட்டணும்னு சொல்றேன். புரியுதா? நல்லா மேல புரியுது. ஒருத்தன் நிக்க வச்சா காக்காலாம் வந்தா கூட துரத்தி விடுவான்ல ஒருத்தன். ஏம்ல நீ வேற. பாருங்க மாமா. அவன் அப்படித்தாம்மா, நீ சொல்லுதா. அப்புறம் வெடியை எடுத்துட்டு போய் தெரு ஓரமா வச்சுட்டு பத்த வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடி வந்துடணும்லக்கா. அதானக்கா? பத்த வைக்காம ஓடி வந்துடணும்டா. இல்லையா? இல்ல, வெடிய வச்சுட்டு நாம திரும்பி ஓடி வர வழியில கல்லு கம்பி ஏதாச்சும் கிடைக்கான்னு நாம பாத்துக்கணும். அது எதுக்குல வெடி என்ன கல்லாலே அடிக்க போகுது? ஏய், உன் கிண்டெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, என் கிட்ட வச்சுக்காத. வெடிய வச்சுட்டு ஓடி வர்றப்ப கல்லு தடுக்கி விழுந்தா அப்ப காயப்படும் இல்லையா? அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம். இதா படு பயங்கரமான பாதுகாப்பா இருக்குது. இப்போ 2 பக்கத்துல இருந்தும் ஆளுங்க வரமாட்டாங்கல்ல. அதே நேரம் வெடிய பத்த வச்சுட்டு நாம ஓடி வர பாதையும் ரெடி. இதையெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்ல நீளமான ஊதுபத்தியை எடுத்துக்கணும். அந்த நீளமான ஊதுபத்தியை வச்சுதான் வெடிய பத்த வச்சுட்டு ஓடி வந்துடணும். ஓ அக்கா, இப்படி எல்லாம் வெடி போடணும்னு வச்சுக்கோயேன், வாரத்துக்கு ஒரு வெடி தான் போட முடியும். ஹலோ பரவாயில்ல பரவாயில்ல, நமக்கு பாதுகாப்பு தான் முக்கியம். இல்லை, நீ சொல்ற மாதிரி தண்ணிய தண்ணின்னு சொல்லலாம், நீருன்னு சொல்லலாம். இப்ப எதுக்கு இந்த நான்சென்ஸ் மாதிரியான பேச்சலாம்? பட்டாச நீ சொல்ற மாதிரி வெடிக்கலாம், நான் சொல்ற மாதிரி வெடிக்கலாம். அது என்ன? எப்போ ஆ. திரிய கொடுப்போம். என்ன பண்ண போற? இப்ப பாரு என்ன டேய், பண்ணுதேன்னு. என்ன பண்ற? ஐயோ, ஐயோ, சீக்கிரம் வாங்க, அண்ணன் குட்டி போட போகுது. ஐயோ ஓடுங்க. சண்முகம், இந்தா, இதான் நேத்து வரைக்கும் வியாபாரத்துல வந்த பணம். இல்லை, அண்ணே, நீ எவ்வளோ இன்னைக்கு வசூல் பண்ண அதை கூட? இதோ அண்ணே, இதுல 1,70,000 ரூபாய் இருக்குண்ணே. செல்ல குட்டி. இந்தாங்களே, என்னண்ணே ஒரு இது? வாரம் நீங்க நம்ம கடையில நின்னு வேலை செஞ்சதுக்காக உங்களுக்கான சம்பளம். இந்தாங்க எல்லாம் புரியுங்க. வேணாம்ப்பா. 10,000-மா? ஏனே, ஒரு வாரம் வேலை பார்த்ததுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். பேசாம நம்ம மளிகடையை மூடி வெடிக்கடை போட்டுருவோமா? டேய், சண்முகம், எதுக்குப்பா இதெல்லாம்? இல்லை, கிடைச்ச லாபத்தை நான் மட்டும் வச்சுட்டு என்னல பண்றது? உங்களுக்கும் கொடுக்கணும்ல, அதான முறை. இந்தா வாங்கிக்க. அண்ணன் வாங்கிக்கோங்கண்ணே, உழைச்சதுல உங்களுக்கும் பங்கு வேணாமா? வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கண்ணே. தேங்க்ஸ்ல.